கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7, 8க்கு அதிபதியான சனி பகவான் கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து அஷ்டம சனி நடந்தது. திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய சனி பகவான் பெயர்ச்சியாகி 8லிருந்து 9ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகி அடுத்து ஒரு 3 வருட காலத்திற்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி 9க்கு மாறுதலாக இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட வீண் செலவுகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக இருந்து வந்த தேக்கங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக தொழில் அபிவிருத்திக்காக சில முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த உடல் பாதிப்பு காரணமாக தொழிலில் சற்று கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. தற்போது அந்த நிலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு தொழிலில் ஒரு ஈடுபாடுடன் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். விரும்பிய பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். பணி நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் அதன் மூலமாக அனுகூலங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய ஒரு யோகமும் அதன் மூலமாக பொருளாதார அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக கடந்த காலங்களில் இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக இந்த தருணத்தில் சனி 11ல், அதாவது சனி 9ஆம் வீட்டை சஞ்சரிக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு ஏற்படும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது, அதாவது 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய குரு 12 சஞ்சரிக்கிறதும், 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய குரு தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பாகும். குரு தனஸ்தானத்தை சஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள், பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள், அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. அடுத்து இந்த சனி 9ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் 18/5/2025 முதல் 5/12/2026 முடிய உங்கள் ராசிக்கு 2ல் கேது, 8ல் ராகு சஞ்சரிக்கிறதும், 5/12/2026 முதல் 24/6/2028 முடிய ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு சஞ்சரிக்கிறதும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் 2/8ல் கேது ராகு, 1/7ல் ராகு கேது சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் பார்க்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. பண வரவுகள், தொழில், வியாபாரம்லாம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் கோபப்படாமல் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது,
அடுத்து குறிப்பாக பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும்.